வர்தா புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பழவேற்காடு பகுதியில் நாம் தற்பொழுது இருக்கிறோம். இங்கு ஏற்கனவே 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் இருந்த மக்களை நேற்று மாலை, அதாவது நேற்று இரவிற்குள்ளேயே அரசு பக்கத்தில் உள்ள பாதுகாப்பான சமுதாய கூடங்களிலும் அதே போல அரசு பள்ளிகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இது போல இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதே சூழலில் இந்த பகுதியை பார்க்கும்போது இந்த புயலினுடைய தீவிரத்தை நம்மால் மிக எளிதாக பார்க்க முடிகிறது. கடலினுடைய சீற்றமாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கின்ற இந்த ஏரியினுடைய சீற்றமாக இருக்கட்டும், மிக அதிக அளவில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுதே, அதாவது புயல் கரையை கடக்க துவங்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிற நண்பகல் துவங்குவதற்கு இருக்கின்ற இந்த சூழலிலேயே 100 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் காற்று அடிப்பதையும் தண்ணீருடைய சீற்றம் அதிகமாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் வசிக்கின்ற மீனவர்கள் மட்டுமே, வெகு சிலர் மட்டுமே இங்கு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் பாதுகாப்பாக போலீசாராக இருக்கட்டும், அதே போல தீயணைப்பு துறையாக இருக்கட்டும், தொடர்ந்து இங்கு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஏனால் பொன்னேரியிலிருந்து பழவேற்காடு வரக்கூடிய இந்த பகுதி கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்திலும் அதிகப்படியான மரங்கள் சாய்த்துள்ளன. இந்த மரங்களை அகற்றும் பணியும் ஒரு பகுதியில் நடந்து கொண்டே இருக்கிறது. மக்களை பாதுகாக்க வேண்டும். அதே போல இவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த வர்தா புயலை எதிர்கொள்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த புயலுடைய சீற்றத்தை முழுமையாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர்